சங்கீதம் 128 1ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான். உன் கையில் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாயா? உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டோறும் கனி தரும் திராட்சை கொடி போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் ஒலிவு மரம் சுற்றுகளும் கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுதல் மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயொழிந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமில் வாழ்வை காண்பாய். உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை இஸ்ரவேல் உண்டாக்கும் சமாதானத்தை ஆக்கும் ஆண்டவர் சொல்கிறார். நம்ம புதுசாக கல்யாணம் ஆனவர்களும் பழைய கல்யாணம் ஆனவர்களும் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, நீங்கள் எப்போதும் கர்த்தருக்குள் நம்ம உண்மையாகவும் ஆண்டவரே வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணி நம்ம என்ன நடந்தாலும் ஜெபம் பண்ணி செஞ்சால் அந்த காரியம் ஆண்டவர் வாய்க்க செய்வார். ஆண்டவர் அப்படியாவது வீட்டோட பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணும், அவர்களுக்கு நல்லது சொல்லணும், ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும், அது மாதிரி வார்த்தைகளை சொல்லணும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லணும். கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தர் நம்ம எந்த நிலையில் இருக்கிறார், அவர் நல்லவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் நம்ம ஒருபோது கைவிட மாட்டார். நம்மளுக்கு சமாதானத்தை தருவார். நம்ம ஜீவன நாளெல்லாம் நம்மளுக்கு கிருபையும் நன்மையும் நம்மளை எப்பயுமே தொடரும். ஆண்டவருக்கு நம்ம பயந்து வாழ்ந்தாலும் என்ன நடந்தாலும் எவ்வளோ இருந்தாலும் எவ்வளோ கஷ்டம் துன்பம் வந்தாலும் ஆண்டவர் எல்லாத்தையும் பார்ப்பார். அதாவது படித்து முடிச்சிடவங்களுக்கு படித்து முடிச்சுட்டு நல்ல அடுத்தது 11வது படிக்கணும், 12வது படிக்கணும்னு நினைப்பார்கள். வேலைக்கு போகிறவர்கள் நல்ல வேலை கிடைக்கணும், அதுக்கேற்ற வேலை கிடைக்கணும், ஆண்டவர் நம்மளுக்கு அதை தரணும் என்று நினைப்பார்கள். அதே போல் ஆண்டவரை குடும்பம் நடத்துகிற பெண்கள் கூட நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் என்று நம்ம ஒருபோது கைவிட மாட்டார். நம்ம ஒருபோது நினைக்கவே கூடாது. ஆண்டவர் நேர்த்தியான வேலையில் அந்தந்த வேலைக்கு ஆகாரங்கள்லாம் கொடுப்பார். அதே போல் காக்கைகள்லாம் ஆண்டவர் ஆனால் வேலைக்காக போகிறாங்க, இல்லை அவர்களுக்கு அன்னன்ன தேவைகளே ஆண்டவர் செய்கிறார். அதே போல் நம்மளும் என் வேலையில் இருந்தாலும் ஆண்டவர் நம்மளுக்கு செய்ய வல்லவராக இருக்கிற ஆண்டவர் எப்படியா செய்வார். ஆண்டவர் நம்ம எப்போதும் நினச்சி கொண்டே இருக்கணும். எந்த வேலை போனாலும் நம்ம எங்கே போனாலும் ஆண்டவர் நினச்சிட்டு போனால் நம்மளுக்கு காரியங்கள் நல்லபடியாக வாய்க்க செய்யும். ஆண்டவர் என் வாழ்க்கையில் கூட எவ்வளோ அதிசயங்களும் அற்புதங்களும் செய்தார். ஆண்டவர் சொல்ல நாவுகள் பத்தாது. ஆண்டவர் நல்ல செய்வார். ஆண்டவரே நம்ம நம்பிக்கையாக நிச்சயம் முடிவுண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்று நம்ம அதை நினைத்து கொண்டு ஓடணும். ஆண்டவர் நம்மளுக்கு எல்லாத்தையும் செய்வார். நம்ம கடவுளே ஏசப்பா எனக்கு இப்படி நடந்துச்சு என்று ஒருபோதும் கவலைப்படக்கூடாது. ஆண்டவர்கிட்ட நம்ம மனிதர்கிட்ட சொல்லவே கூடாது. ஆண்டவர்கிட்ட அழுது சொன்னோம்னா ஆண்டவர் நம்ம கண்ணீரை காணிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி செய்வார். அவர் நல்லவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார், போதுமானவர். ஆமேன். அல்லேலூயா.